கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காருண்யா லாட்டரி ட்ரா நம்பர் 685 685க்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். டுடே ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிர்மல் லாட்டரிக்குரிய ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 969 ஓகேங்களா. அதாவது 20/12/24க்குரிய ரிசல்ட்டு 969 ஓகேங்களா. இதில் நம்ம என்னென்ன கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம், இதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்றதையும் டோட்டலாக டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோவில் கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கையும் மெம்பர்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் எடுக்கலாம். ஏன்றதை இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ மெம்பர்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு வின்னிங்கு, வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு வின்னிங் இதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா 969 ஓகேங்களா. நம்ம எடுத்துருக்கிறது 9 ஹைலைட்டாக தான் வச்சுருக்கோம். 9ன்றதே ஒரு ஹைலைட்டாக உள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா. வீடியோலையும் சரி, மெம்பர்ஷிப்பில் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஏசி பாஸு. ஏன்னா 9 வந்து மெயினாக கொண்டு வந்திருப்போம் ஆல் போர்டில் ஓகேங்களா. அதே மாதிரி தான் இதுலேயும் 9 மெயினாக கொண்டு வந்திருப்போம். இதுவே உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் நம்பர் ஆகிடுச்சா, வீடியோவில் இருக்க நம்பரும் மெம்பர்ஷிப்பில் இருக்க நம்பரும் கரெக்டாக உள்ள சேமாக உள்ளே வந்துருச்சுன்னா கரெக்டாக ஈஸியாக நீங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு நம்பர் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல் போர்டு ஒரு 9 போட்டாலே இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான் ஓகேங்களா. அதுபோக நம்ம ஏபிஐசிபிசியில் பார்த்துக்கிட்டோம் 59 எடுத்துருந்தோம், அடித்தது 69 ஓகேங்களா. அதுபோக நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 9 கரெக்டாக கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருப்போம், அதையும் சொல்லியிருப்போம். ஏ போர்டு 9 வந்து மார்க் பண்ணியிருப்போம். அதுவும் ஓரளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா. தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 நாள் 0 வந்துச்சு பி போர்டில், 3ஆவது நாள் 6 வந்துருச்சு ஓகேங்களா. இது வந்து 0வுக்கு பவர் அண்ட் ஃப்ளிப் நம்பர் 6 வரும் ஓகேங்களா. பவர் அண்ட் ஃப்ளிப் நம்பர் தான் இது ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம டீட்டெயிலாக காருண்யா லாட்டரிக்கான ஒரு ட்ரா நம்பர் 685க்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம பார்த்துருவோம். 21/12/2024க்குரிய ஒரு சிறப்பான கெஸ்ஸிங் 969 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 637. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 637 ஓகேங்களா. இது பார்த்துக்கிட்டோம்னா 526 தேர்ட் ஒன் நம்பர் 917 ஓகேங்களா. அதுக்கடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 312 ஓகேங்களா. 312. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 846 ஓகேங்களா. 846 அண்டு நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 839 ஓகேங்களா. 839 நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர்னே சொல்லிக்கலாம் ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 637 நம்மளுடைய காருண்யா லாட்டரியில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 637 526 917 312 846 839 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அது இதுதான்
பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா? ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம ஹைலைட்டாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்பர் 3689, 3689. அதுக்கடுத்து 91. ஓகேங்களா? 91. அதுக்கடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். மறுபடியும் டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. 2288. ஓகேங்களா? 22 88 84. ஓகேங்களா? 84 62 23. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர்னே சொல்லிக்கலாம். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 21/12/2024 காருண்யா லாட்டரி 685 ட்ரா நம்பரை வச்சு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர்னே சொல்லிக்கலாம். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது நம்மளுடைய காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்னா ஃபஸ்ட்டு நம்பர் 8025. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் நம்பர். செகண்ட் ஒன் நம்பர் 9341. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 8963. ஓகேங்களா? இந்த 3 நம்பர் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 8025 9341 8963. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர்னே சொல்லிக்கலாம். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் மட்டும் அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுடைய கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் ஏதாவது இருந்தாலும் மறக்காமல் கீழே கொடுக்குற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு வின்னிங் இருந்துச்சுன்னா கேஎல் ஃபேமிலி பேக் ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். ஓகேங்களா? 1 மந்த்துக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு ஜாயின் பண்ணப்படும். ஓகேங்களா? ஃபேமிலி பேக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னுடைய தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு 3 டிஜிட் தான். 3 டிஜிட் தான் இப்போ நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் 3 டிஜிட். இது நீங்கள் பாக்ஸாலாம் ப்ளே பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் இதை அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட்டு என்னுடைய 2 நம்பர் தான். நம்ம கொடுக்குற 2 நம்பர் 3 டிஜிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் 561. ஓகேங்களா? 561. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 347. இந்த 2 நம்பருமே 969 பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காம்போ தான். அதனால் இந்த 2 நம்பரை மட்டும் லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 561 347. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 685. காருண்யா லாட்டரி ட்ரா நம்பர் 685 வச்சு நம்ம தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு 3 டிஜிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 561 347. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 9, பி போர்டு 6, சி போர்டு 9. இப்போ இதை வச்சு என்னென்ன நம்பர் வருன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பி போர்டு 6நாலே நம்மளுக்கு 2 இல்லைன்னா 5 நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? 3 வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு துளி கூட கிடையாது. அதனால் 2 இல்லைன்னா 5 நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சி போர்டு பார்த்துக்கிட்டோம் நம்ம 4 இல்லைன்னா 0 எதிர்பார்க்கலாம். 2 நம்பர் தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஏ போர்டு 9 வந்தனால நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 5 இல்லைன்னா 7 நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது ஏ போர்டு 9 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 5 இல்லைன்னா 7. 5 வந்து கரெக்டாக தெரில. 5
5 இல்லைன்னா 7 ஓகேங்களா. பி போர்டு 6 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2 இல்லைன்னா 5. சி போர்டு 9 வச்சு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4 இல்லைன்னா 0 ஓகேங்களா. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம ஃபைனலாக கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் மறுபடியும் 6 வரும், 5 வரும் ஓகேங்களா. 6 வரும், 5 வரும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 7 எடுத்துக்கங்க. 6, 5, 7 இதையே நீங்கள் 6, 5, 7ஐயே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். Disclaimer, this video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.